நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதாவது அவங்க டக்குன்னு கேள்வி கேட்பாங்க, நீங்க டக்குன்னு பதில் சொல்லணும். எவ்வளவு ஸ்பீடா நீங்க பதில் சொல்றீங்களோ அவ்வளவு ஸ்பீடா அது உண்மையானது அப்படின்னு நாங்க கணக்கில் எடுத்துக்குவோம். பசங்க தான் உங்களை கேள்வி கேட்க போறாங்க. அதுக்கப்புறமா நான் கூட ஒரு 4-5 கேள்வியில உங்களை கேட்பேன். ரெடியா? ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन யார் கேட்க சொல்ல போறீங்க? செகண்ட். ஓகே, ஆர்டர் படி போறாங்களா இருக்கவங்க? நீங்க வந்து ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளாஸ் கட் அடிச்சிட்டு ஊர் சுத்திருக்கீங்களா? இல்ல கிளாஸ்னா கட் அடிச்சது இல்ல. அதெல்லாம் இல்ல. எவ்வளவு மார்க் கொடுக்க போறீங்க? 1 ஓகே, ஒரு மார்க் தான் கொடுத்திருக்காங்க. நோ ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. ஜான்வி. ஸ்கூல்ல டீச்சர் ஏமாத்தி மாட்டிருக்கீங்களா? ஏமாத்தி மாட்டிருக்கேன். ஓ, ஹோம்வொர்க்ஸ்லாம் செய்யாம நிறைய வாட்டி ஏமாத்தி மாட்டிருக்கேன். எவ்வளவு மார்க் கொடுக்க போறீங்க? அங்க ஒருத்தங்க 2 கொடுக்குறாங்க. 2 2 மார்க்ஸ். ஓகே, அவங்க வெளிப்படையா உண்மையை பேசுறதுனால 2 மார்க்ஸ் கொடுத்துட்டீங்க. குட். அடுத்த கேள்வி. அவங்க பாரு, உனக்கு இப்பதான் லாஸ்ட் சான்ஸா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிக்காத டீச்சர் மனசுல என்னன்னு திட்டுவீங்க? ராவண தேசம் வருது பாரு அப்படின்னு. ராவண தேசம் வருது பாரு அப்படிங்களா? அது எந்த டீச்சர்? அது என்ன, அது டீச்சர்ஸ் பேர் போனாங்க. அரக்கி அப்படின்னு பேர் வச்சுப்போம். ஐயோ, இது அரக்கி வருது பாரு அப்படின்னு. ராவண தேசம் வருது பாரு. ராவண தேசம்னு டீச்சரா சொல்றீங்களா? அரக்கின்லாம் பேர் வச்சிருக்காங்களா? பட்ட பேர்லாம் வச்சிருக்காங்க. கோவமா மனசுக்குள்ள எல்லாம் திட்டி இருக்காங்களா? எவ்வளவு மார்க் கொடுக்குறீங்க? ஏய், என்னப்பா 1 தான் கொடுக்குறீங்க? 2. அதான் சொல்லி ஒத்துக்கிட்டாங்கல்ல. 2 மார்க்ஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन. என்ன ஏன்ட்ட? நீங்க கடையில இருந்து வாங்கி சாப்பிட்டு காசு கொடுக்காம ஓடி போயிருக்கீங்களா? அப்பா, இதுக்கு தான் நீங்க சூஸ் பண்ணலையா? ஓடி எல்லாம் போக மாட்டோம். எங்க ஸ்கூல் வாசல்ல வள்ளின்னு ஒரு ஆயா வந்து இந்த எல்லாம் விற்பாங்க. மாங்காய், இலந்த பழம் அதெல்லாம் விற்பாங்க. நாங்க கரெக்டா எல்லாமே வாங்கிடுவோம். எங்ககிட்ட அவ்வளவுலாம் காசு இருக்காது. எல்லாமே ஷேர் பண்ணி வாங்குவோம். அந்த கரெக்டா ஃபைனல் எக்ஸாம் முடியும் போது அந்த பாட்டி என்ன பண்ணிடுவாங்க, கிளாஸ் ரூமுக்கு வந்துருவாங்க. ஓ, மொத்தமா வாங்க. ஆமா, அப்படியே தேடுவாங்க. நாங்க அப்பதான் அந்த டேபிள் கடையில எல்லாம் ஒளிய ஆரம்பிப்போம். ஐயோ, வள்ளி வருதுடா அப்படின்னுட்டு. அந்த வள்ளி கிட்ட வந்து நாங்க ஆனா ஏமாத்துறது இல்லை, கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா நாங்க அதுக்கப்புறமா எப்படி கலெக்ட் பண்றோன்றது எங்களோட திறமை. எப்படி தான் கலெக்ட் பண்ணீங்க? மொத்தமா வருஷம் முழுக்க வாங்கி தின்னுட்டு எப்படி காசு கொடுக்குறது? எப்படின்னா புக்ஸ் வாங்கணும். ஓ, அப்படி. அப்பெல்லாம் வந்து புது புக்ஸ் வாங்க முடியாது. 6th அந்த மாதிரி வாங்குவோம் இல்லையா? ஆமா. இப்போ அது ஒரு 10 ரூபா இருந்துச்சுன்னா வீட்டுல வந்து 15 ரூபா கேட்கறாங்கம்மா, அந்த புக்கு கிடைக்காதான், அது வாங்கியே ஆகணும், அதுலதான் டெஸ்ட் அப்படி சொல்லிட்டு அப்படி வாங்குறது. ஒரு 15 ரூபா வாங்கி அப்படி வாங்கி கொடுப்போம் பேலன்ஸ். அந்த மாதிரி வீட்டுல காசு அடிச்சிருவீங்க? ஆமா. இவங்களை ஏமாத்த மாட்டீங்க? ஐயோ, பாட்டியை ஏமாத்த மாட்டாங்களா? ஆனா வீட்டுல காசு அடிச்சிருவாங்களா? என்னப்பா இப்படி ஒரு அற்புதமான கேள்வி கேட்டிருக்க. எவ்வளவு மார்க் கொடுக்க போறேன்? என்னது 0? பெரிய ஜோடி ஜட்ஜ் இவரு. எத்தனை சீக்கிரம் எல்லாரும் மத்தவங்க எவ்வளோ? 2 மெஜாரிட்டி 2 மார்க்ஸ். குட். உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல உங்களுக்கு யாரெல்லாம் ஞாபகம் இருக்கு? மேக்ஸிமம் எல்லா ஃப்ரெண்ட்ஸ். நான் சுஜாதா, அவ இறந்துட்டா. சித்ரா, கல்பனா, சசிரேகா வந்து என்னோட எல்கேஜில இருந்து நாங்க ஒன்னா படிச்சு. எல்கேஜில இருந்து ஒன்னா படிச்சவங்க. சசிரேகா வந்து மறக்க முடியாத ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு. ஓகே, அந்த மறக்க முடியாத ஃப்ரெண்ட் தான் உங்களை பத்தி பேச போறாங்க இப்போ. சசிரேகா. ஹாய் நளினி, நீ என் ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு நான் பெருமைப்படுறேன். அவங்களுக்கு வந்து டான்ஸில் தான் ரொம்ப இஷ்டம். ஏன்னா அப்பா வந்து டான்ஸ் மாஸ்டரு. ஸோ அவர் வந்து பொண்ணை வந்து அந்த ஃபீல்ட்லேயே கொண்டு வரணுன்ட்டு அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே டான்ஸ் கற்றுக் கொடுத்தாரு அவர். ஃபர்ஸ்ட்லேயே அவளுக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே டி ராஜேந்திரன் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் பிக்சரில் உயிர் உள்ள விஷால. குரூப்பாக உட்காந்து 6th ஸ்டாண்டர்டில் ஒரு ஃபோட்டோ பிடிச்சோம். ஸோ அவள் வீட்டுக்கு வந்தவுடனே அந்த ஃபோட்டோ எடுத்து காமிச்சோடனே, எனக்கு இது கொடுத்துட்றி, மெமரபிளாக இருக்கட்டும், இந்த ஃபோட்டோ நான் வச்சுக்கிறேன், என்கிட்ட இல்லை அப்படின்னா. ஸோ நான் அதை என் மெமரபிளாக அவளுக்கு கொடுத்துட்டேன். ஸ்கூல் டைமில் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ஜாலியாக பழகுவா, ஃப்ரீயாக பழகுவா, என்ன கிண்டல் கேலியமாக பேசுவோம். ஆனால் சண்டை போட்டுக்கிறது ஒன்று, சண்டை போட்டால் ரொம்ப பேர் பேசாமல் இருப்பாங்க. இவள் அப்படி இல்லை, சண்டை போட்டாலும் மறுபடியும் வந்து பேசுவாள். நானும் பேசுவேன், அவளும் பேசுவாள். எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பழகுவோம். நானும் என் குடும்பமும் உனக்கு எப்போவுமே உனக்கு நாங்கள் பக்கத்துணையாக இருப்போம். உன்னுடைய குடும்பத்துக்கு உன்னுடைய பையன் பொண்ணு உனக்கு எல்லாருக்கும் கடவுளுடைய வாழ்த்தும் என்னுடைய வாழ்த்தும் என் குடும்பத்துடைய வாழ்த்து எப்பவுமே இருக்கும். ஆனால் எல்கேஜிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு இத்தனை வருஷம்னா ஒரு 45-46 வருஷம் அப்போ இல்லை?
46 அதுக்கு மேலே கூட இருக்கலாம். அதுக்கு மேலே கூட இருக்கலாம். அவ்வளவு வருஷமா ஃப்ரெண்ட்ஸா? ஆமா. ஆச்சரியமா இருக்கப்பா. அடிக்கடி மீட் பண்ணிப்பீங்களா? நாங்க தான் சொன்னேனே, இப்ப சடனா நாங்க ஒரு வேன் புக் பண்ணிட்டு எல்லாருமே எல்லா கோயில் குளம்லாம் கூட்டிட்டு போவாங்க. அதுல ஒருத்தி இருக்கா பத்மஸ்ரீன்னு சொல்லிட்டு, அவ தான் ஹெட் எங்களுக்கு. அவ தான் கோஆர்டினேட் பண்ணுவா எல்லாரும் எப்படி இருக்கீங்க. இப்போ நாங்கள் ஃபெப்ரவரி ஒரு ரவுண்ட் போகிறோம். ஸோ அப்போ வந்து இந்த நளினி இதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து எங்கள் ஸ்கூல் எல்லாரும் எல்லா பிள்ளைங்களும் இந்த ராணின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்போ ஃபுல்லாக ஜாலியாக கிளாப் பண்ணிட்டு பாடிட்டு இந்த சுராங்கனி பாட்டெல்லாம் பாடிட்டு இப்போ அப்படியே நாங்கள் வந்து எங்களுக்கு குழந்தைங்க இருக்க எல்லாரையும் கட் பண்ணிட்டு எங்களுடைய ஸ்கூல் டேஸ் மாதிரி நாங்கள் கிளம்பி போவோம். ஸ்கூல் டூர் மாதிரியே. ஓகே. சசிரேகா ரொம்ப ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ நைஸ். இந்த ரவுண்டில் எக்ஸ்ட்ரானரியாக சொல்லிட்டு இருக்காங்களே. ஓகே, என்னுடைய கேள்விகளுக்கு வரேன். நான் உங்ககிட்ட நான் முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி, கதாநாயகியா நீங்க இருந்தீங்க, கொடிகட்டி பிறந்தீங்க, அதுக்கப்புறம் காமெடிக்கு வந்தீங்க இல்லையா? கதாநாயகியா இருந்த நீங்க காமெடியிலும் ஜொலிக்க முடியுங்கிற நம்பிக்கை எப்படி வந்துச்சு? ஏன்னா காமெடி இஸ் வெரி சீரியஸ். காமெடி வந்து எனக்கு வரும்னு சொன்னதே வந்து தேவி பிரியா தான். நாங்கள் அன்பு மனம்னு ஒரு சீரியல் பண்ணும்போது, ஏன்னா அது அப்போ ஃபுல்லாக நான் வேம்ப் தான் பண்ணிட்டு இருந்தேன், ஒரே வில்லன் கேரக்டர் தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் நான் வந்து அந்த அன்பு மனம்ன்ற ஒரு சீரியலில் வந்து சடனாக ஏதோ காமெடியாக க்ரியேட் பண்ணி பேசினேன்னா என்னன்னு தெரியல. அப்போ அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க, அம்மா நீங்கள் ரொம்ப நல்லா காமெடி பண்ணுறீங்கன்னு. நான் சொன்னேன், ஐயோ எனக்கு அந்த சென்ஸ் கூட கிடையாதுமா, நான் சிரிக்க ஆரம்பித்தாலே ½ hour ஆகும் நிப்பாட்டுறதுக்கு, எனக்கு காமெடிலாம் வராதுன்னு. இல்லை உங்களுக்கு நல்லா வரும்னாங்க. அதுக்கப்புறம் எஸ்என் சக்திவேல் சார் தான் என்னோட பாடி லாங்குவேஜ்லாம் சேஞ்ச் பண்ணி என்ன இன்னைக்கு காமெடிக்கு பெஸ்ட்னு பண்ண சொன்னது சக்திவேல் சார் தான். சூப்பர், வெரி குட். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியாது. ஹீரோயின், அதுவும் வில்லி ரோல், அதுவும் நளினியை பார்த்தாலே வெளியில பார்த்தாலே பயந்துட்டு இருந்தாங்க முன்னாலே, அவ்வளோ பெரிய வில்லி. அதுலேருந்து அப்படியே டோட்டலாக வேற ஒரு ஜானர் எடுக்கிறதுங்க இட்ஸ் நாட் ஈஸி ஜாப். தட்ஸ் வை ஆஸ்க்ட். வெரி குட், ஐ அம் கிவிங் யூ 2 marks. நோ லவ்லி, தேங்க் யூ. ப்ராசஸ் ப்ராப்பராக சொன்னீங்க. அடுத்தது நான் கேட்குறேன், யோசிக்கவே கூடாது, யோசிச்சிங்கன்னா மார்க். ஓகே டாக்டர். உங்களோட குரு டிஆர். டிஆர். ஓகே. உங்களோட பெஸ்ட் பேர்? பெஸ்ட் பேர் வந்து மோகன். மோகன். இவ்வளோ படம் இல்ல? பெஸ்ட் பேர் மோகன். உங்களுடைய ஒர்ஸ்ட் பேர்? பாண்டியன். பாண்டியன். உங்களோட ஃபேவரட் டைரக்டர்? டிஆர். அகைன் டிஆர். ரொம்ப டார்ச்சர் டைரக்டர், ஐ மீன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், திட்டுவாரு அந்த மாதிரி, அதுவும் டிஆர் தான். அதுவும் டிஆர் தான். டிஆர் தான் 3 பதில். இன் வாட் வே இஸ் வெரி ஸ்பெஷல் இன் யுவர் லைஃப், இன் யுவர் கரியர்? ஹி இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் டு மீ. என்கிட்ட எவ்வளோ திறமை இருக்கிறத அழகாக வெளியே கொண்டு வந்த ஒரு இயக்குனர். மோரோவர் என்னை வந்து நான் ஒரு கிளே மாதிரி இருந்தேன், என்னை மோல்ட் பண்ண ஒரு டைரக்டர். இஸ் சம்திங் கிரேட். சம்திங் கிரேட். ட்ரூ. ஓகே, ஐ அம் கிவிங் யூ 2 marks. Thank you. அடுத்த கேள்விக்கு வரேன். இப்போ நீங்களே உங்களுக்கு மார்க்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, 1 to 10. அதாவது நீங்க நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிருக்கீங்க, நிறைய மாதிரியான ரோல்ஸ் பண்ணிருக்கீங்க. அதுல ஒவ்வொன்றா நான் சொல்லிட்டே வரேன். அதுக்கு நீங்க உங்களுக்கு எவ்வளவு மார்க் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கறதான் கேள்வி. ஓகே. தாய் பாசம் 10. 10. ஓகே. காதல் காட்சிகள் 1. சைபர் கூட கொடுக்கலாம். 1 சைபர் கூட கொடுக்கலாமா? என்னங்க இவ்வளவு படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்கீங்க? ஐயோ வேஸ்ட் கேண்டிடேட். அந்த லவ் சீன் வராது. என்னோட பெரிய மைனஸ் என்னன்னா, எடுத்த உடனே ஹீரோவை அண்ணான்றுவேன், சொல்லுங்க அண்ணா அப்படின்ட்டுருவேன். ஏன்னா எனக்கு பிரதர்ஸ் நிறையா இருக்கிறதுனால எனக்கு அந்த அண்ணன் தவிர வேற எதுவுமே வராது. அண்ணா எப்படி நான் எப்படி கட்டி பிடிக்கணுமா? ஏமா அந்த முதல்ல இந்த அண்ணா கூப்பிட்றத விடுமா, அதுக்கப்புறமா நீ வந்து இப்ப மோகன் சார் என்ன அவஸ்தைப்பட்டிருப்பான்னு நினைச்சு பாருங்க. ஆமா, நான் சொல்லுவேன், கொண்டு நீ அண்ணா என்னன்னு சொன்னீங்கன்னா அப்படின்ட்டு. சோ எவ்வளவு கொடுக்கிறது இப்போ? அதாவது 0வே கொடுங்க. 0வே கொடுக்கலாம். அப்பா அவ்வளவு ஓப்பனா ஒரு ஹீரோயின். நகைச்சுவை காட்சிகள் மேக்ஸிமம் இப்போ வந்து நீங்க ஒரு 7 தரலாம். 7 தரலாம் இல்ல, நீங்க தான் போட்டுக்கலாம். 7. ஓகே 7. ஓகே. சோக காட்சிகள், அழுவாச்சி, அழுகை இப்ப பண்ணா நிச்சயமா 9. அந்த பீரியட்ல பண்ணீங்கன்னா ஒரு 3 தான். இப்ப அவ்வளவுதான். இப்ப வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ் அழுகனா பண்ணிடலாம். 9 ஜம்மன். ஓகே. கோப காட்சி கோவம் 10. 10 அடிச்சு நம்மள மாதிரி வில்லி எல்லாம் யாருமே கிடையாது. 1க்கு 0, 3க்கு 10. ஓகே, நைஸ். 2. தேங்க் யூ சார். உங்களோட சாதனையா நீங்க நினைக்கக்கூடிய ஒரு விஷயம்? சாதனை வந்து உண்மையிலேயே என் பிள்ளைங்களை படிக்க வச்சதான் நான் பெரிய சாதனையா நினைக்கிறேன். பிகாஸ் இருக்கிற என்னோட ஃபீல்டில் வந்து நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கும், எங்களுடைய கெரியரில் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். பட் நான் என் பிள்ளைங்களை வளர்த்தது தான் பெரிய சாதனை. நல்லபடியாக அவங்கள செட்டில் பண்ணதான் அதை விட மிகப்பெரிய சாதனைன்னு நினைக்கிறேன். உங்க வாழ்க்கையில் நீங்க மறக்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் எது? This is my last question. எனது கல்யாணம். உங்களது திருமணம். ஓகே. I'm giving 2 for all my questions because everything is open. இங்க 9 marks, என் சைடுல இருந்து 10 marks, overall out of 20 19 மார்க். அப்ப சப்ஜெக்டை விட வெளிப்படையா மனசுல இருந்து அப்படியே பேசுறதுல, ஓப்பனா பேசுறதுல நளினி is so strong and very transparent on that. 19 marks out of 20. சூப்பருங்க. Thank you.